இந்த வீடியோவில் பிலிப்ஸ் ட்ரிம்மருடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். இது பிலிப்ஸ் 7000 சீரிஸ் ட்ரிம்மர். இது ஒரு மல்டி க்ரூமிங் ட்ரிம்மர் 14-in-1 என்ற பேரில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் 26 லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டிங் இருக்குது, செல்ஃப் ஷார்ப்னிங் பிளேடு இருக்குது, 120 minutes ரன் டைம் இருக்குது. இதில் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷல் ஆஃபராக ஒரு டாய்லெட் பேக்கும் கொடுக்குறாங்க. இது இந்த பாக்ஸோட சைட் வியூ, பேக் வியூ. இந்த பக்கம் இந்த ப்ராடக்டோடைய விலை, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு உள்ள அந்த பேக்கில் தான் அந்த ட்ரிம்மர்ஸே வச்சு கொடுக்குறாங்க. இந்த பேக்கோட அவுட்டர் லுக் நல்லாவே இருக்குது. இது சைட் பேக் எல்லாமே நல்ல ஸ்டிச்சிங் எல்லாமே நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேக் தான். எப்போவுமே ஒரு ஜிப் கவர் கொடுப்பாங்க, இப்போ அதுக்கு பதிலாக இந்த ஒரு பேக் நமக்கு இந்த ஒரு ட்ரிம்மரோட கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணதுமே உள்ள நம்ம ட்ரிம்மர்ஸ் அப்புறம் அதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே பார்க்க முடியுது. இது எல்லாமே ஒரு பேப்பரில் ரேப் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலதை அப்படியே ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற இதுதான் நம்மளுடைய 7000 சீரீஸ் ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மரை ஒரு பேப்பரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி இதை சீல் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ட்ரிம்மரோட பேக் சைட் ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு ரப்பர் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சைடு ஒரு க்ரே கலரில் ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல கைக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்ல க்ரிப்பாகவும் இருக்குது. ஸ்லிப்பாகும்ன்ற ஒரு கவலையே நமக்கு அவ்வளோவா தேவையில்லை இந்த ட்ரிம்மரில். இந்த ட்ரிம்மருடைய வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் ரெண்டுமே இதோட பழைய வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே மினிமலாகவே கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷனும் மினிமலாக இருக்குது, சவுண்டும் மினிமலாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த அட்டாச்மெண்ட் நோஸ் ஹேர்ஸை ட்ரிம் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட். நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்மெண்ட் பேர் ப்ரிசிஷன் ட்ரிம்மர் ஹெட். இது நெருக்கமான இடங்கள்லையும் கேப் கம்மியாக இருக்கிற இடங்களில் ட்ரிம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற அடுத்த அட்டாச்மெண்ட் பேர் பாடி ஷேவர் அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் நல்ல குவாலிட்டியான ஷேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது 1 mmலேருந்து 3 mm வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அட்ஜஸ்டபிள் கோம்பு தான் இது. இதில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நல்ல அட்ஜஸ்டபிள் ஈஸியாக இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர்ஸில் இருக்கிற 3 mm, 4 mm, 7 mm வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கோம்பு கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணுறதும் சுலபமாக இருக்குது. அடுத்ததாக 9 mm, 10 mm, 13 mm வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான கோம்பு. இது 16 mmலேருந்து 20 mm வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கோம்பு. இதுவும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம லாங் ஹேர்ஸை ட்ரிம் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நமக்கு பாடி கோம்ப் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று 3 mm. நீங்கள் பார்க்குற இந்த ஒன்று பாடி 3 mmக்கான கோம்ப். அடுத்தது இது பாடி 5 mmன்னு போட்டிருக்காங்க. இது பாடி கோம்ப்கான 5 mm ட்ரிம். இது
ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கான கோம். இது 1 mm அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கான கோம். இது 2 mm அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ட்ரிம் பண்ணுறதுக்கான கோம். இது கூடவே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிம்மரை சார்ஜ் போடுறதுக்காக நமக்கு கூடவே கொடுத்துருக்க இந்த கேபிள் தான் பார்க்குறோம். இந்த கேபிள் நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் லென்த் ஆவரேஜாக தான் இருக்குது. ஒரு எண்ட் யூஎஸ்பி டைப்பும், இன்னொரு எண்ட் நம்ம ட்ரிம்மருடைய சார்ஜிங் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு டைப்பில் நம்ம பார்த்த அந்த சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. இது அதுக்கான பொருத்தத்தில் கரெக்டாக செட்டும் ஆகுது. நல்லா ஈஸியாக தான் இருக்குது. நல்லா ஃபிட்டாக லாக் ஆகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நமக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்த இந்த டாய்லெட்டரி பேக் தான். இதில் ஒரு அடிஷ்னல் ஜிப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஷேவிங் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிற மாதிரியும், இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ட்ரிம்மரை மட்டும் கரெக்டாக பொசிஷனில் வச்சுக்கிறதுக்காகவும் கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த பேக் நல்லாவே குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த மாடல் 14-in-1 7000 சீரீஸில் மட்டும்தான் இதை கொடுக்குறாங்க. இது ரொம்ப லிமிட்டடான ஆஃபரில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக இதில் நமக்கு இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுக்கான கைட், அந்த அட்டாச்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் வாரண்டியோட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிம்மரோட ஹெட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த ஸ்பெஷல் பேக் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதில் ட்ரிம்மர் வைக்கவும், அட்டாச்மெண்ட் வைக்கவும், இந்த கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வச்சுட்டு இந்த பேக்கை க்ளோஸ் பண்ணாலுமே ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. காம்பேக்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்டெடியாகவும் இருக்குது. இந்த பேக்கை ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. இதுவரை நம்ம புது ட்ரிம்மர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போது என்னோடய பழைய ட்ரிம்மரோட இந்த புது ட்ரிம்மரை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். என்னோடய பழைய ட்ரிம்மர் பேட்ரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே நல்லாவே லைஃப் கொடுத்துச்சு. இந்த பழைய ட்ரிம்மரில் மல்டிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும், ஒரே செட்டிங்கில் இருக்கும். அதில் கிளிப் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் ப்ளஸ் சார்ஜிங், அதுவும் கார்ட்லெஸ் அண்ட் கார்டட் ஃபீச்சர்லேயே இருக்கும். என்னுடைய பழைய பேசிக் ட்ரிம்மரையும் இந்த புது மல்டிக்ரூம் ட்ரிம்மரையும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு டிசைன் வைஸ் ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கும் கொடுக்குது. நான் வாங்கியிருக்க இந்த ட்ரிம்மருடைய எக்ஸாக்ட் ப்ராடக்ட் கோட் MG7940/75. இந்த மாடல் ரொம்பவே நல்ல மாடலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோடைய வைப்ரேஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பழைய ட்ரிம்மரோடைய கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம்.